இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக வந்து கிச்சன் டிப்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும், நமக்கு வந்து ஸ்பேஸும் கிளியராக இருக்கும். ஸோ நிறைய எஃபெக்டிவான டிப்ஸ் இருக்குது, அதான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு. அதாவது இப்போ நம்ம நைட்டு பசைஞ்சு வச்சிட்டோம், யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக வந்து நிறையா மீந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த லைட்டாக ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மாவு. அதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நிறையா இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அடிக்கலாம். நீங்கள் ஒரு லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு எதுவுமே வந்து ஸ்பாயில் ஆகாது. ப்ளஸ் இன்னொன்று சாஃப்டாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் போடும்போது. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா பால். அதாவது இப்போ வந்து எல்லாருமே வந்து பால் பொங்கிடுச்சுன்னா அதுவும் கிளாஸ் டாப்பெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதை அகைன் அண்ட் அகைன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம மறுபடியும் அதை க்ளீன் பண்ணாமல் இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பேச்சுலா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நம்ம அதை வந்து இந்த மாதிரி நம்ம மேலே வச்சுருங்க. நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம பாலுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்களா அந்த வெசல்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், பால் மேலே வரைக்கும் பொங்கி வருது. நான் ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணவே இல்லை, நல்லா பாருங்கள். இப்போ அது மேலே வச்சுட்டேன், ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுச்சு பார்த்திங்களா. ஏன்னா அது அந்த ஸ்பேச்சுலால் அந்த கரண்டியில் படமுக்குள்ளே டைரெக்டாக வந்து கீழே போயிடும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான டிப்பு, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா ரவா. அதாவது ரவாலாம் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம டக்குன்னு வந்து அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொட்டி வச்சுருவோம் இல்லைங்களா. அப்போது இப்போலாம் நிறைய ரோஸ்டட் ரவா வருது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்குங்க. நம்ம சமையலுமே சரி, வறுத்து செஞ்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். அது மாதிரி தான் நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வந்தோம்னா 1 kg இல்லை 1/2 kg ஃபஸ்ட்டு அந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொட்டி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வறுத்துறாதீங்க, ஒரு 5 minutes 10 minutes அந்த மாதிரிலாம் வறுத்துறாதீங்க. ஒரு 2 minutes இல்லை 1 minute கூட போதும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த ஸ்மெல்லே தெரிஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை நீங்கள் வந்து வறுத்து எடுக்கணும். ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா லைட்டாக அந்த ரவா ஸ்மெல் வரும். அப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ரொம்ப நேரம் அப்படியே சூட்டோடு எடுத்து கொட்டிடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுலேயுமே நீங்கள் அந்த நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா எந்த பூச்சியோ எதுவுமே வந்து அண்டாது, நல்லாவே இருக்கும். நம்ம வந்து ஒரு மந்த் கணக்கில் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதுவும் நல்லா எஃபெக்டிவான டிப் தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து அண்டை பூச்சி இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் வந்து அந்த வாசம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு 2 மிளகாய் வந்து சேர்த்துருங்க. அதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு அது வேணாம் அப்படின்னிங்கன்னா பிரியாணி இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரிஞ்சி இலையும் அதில் இன்னொரு இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வேப்ப இலைலாம் கூட சேர்த்து வச்சுப்பாங்க பூச்சி அண்டாதுன்னு. பட் அது இன்னமும் ஒரு வாசம் வருன்றதுனால, கசப்பு தன்மையாக இருக்குன்றதுனால நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் வந்து எஃபெக்டிவாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதையும் நாங்கள் அந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வந்து எப்பவுமே வச்சுருப்போம். ஸோ இது மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் தான். ஆல்ரெடி நான் இதோடைய அன்பாக்சிங், அதோடைய ப்ரைஸு, ரிவ்யூ எல்லாமே போட்டிருந்தேன். பார்க்கலாம் அந்த வீடியோ பாருங்கள் போயிட்டு. நான் அதில் லிங்க்கை எண்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெமன். இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காயாக தான் இருக்குது, ரொம்ப பழமாக இல்லை. இப்போது இந்த காயாக இருக்கிற பழத்தில் சாறு வந்து அதிகமாக வராது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து சாறு வந்து நிறைய எடுக்கிறது எப்படின்றத தான் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கத்தியில் முனையில் வந்து நல்லா வந்து லைட்டாக, நல்லா ரொம்ப இது பண்ணாதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அது உள்ளே அழுந்துற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதில் லைட்டாக அப்படி காட்டிடுங்க. லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப பண்ணிடாதீங்க. அதுலேருந்து சாறு வந்து பட்டதும் வந்து ரொம்ப அப்புறம் நெருப்பு வர மாதிரி இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். இப்போ இதுவே பழுத்த பழம்னா இந்த மாதிரி நம்ம கையாலே இந்த மாதிரி பண்ணாலே போதும், சாறு வந்து நிறைய வரும். இந்த பழம் மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் சாத்துக்குடி ஜூஸோ இல்லை அதிலெல்லாமே பொழிவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பழத்தில் எதில் நீங்கள் சாறு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி தரையில் வந்து வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நமக்கு சாறு நிறையா வரும். காயான பழத்துக்கு தான் அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம அந்த கேஸ் ஸ்டவ்வில் காமிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த பழத்தில், சின்ன பழத்தில் எவ்வளோ சாறு வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம கையாலேயே வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து அது கொஞ்சம் இலகுவாகிடும் அந்த பழம். அந்த மாதிரி நம்ம தேய்ச்சோம், அந்த மாதிரி ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்கா பாருங்கள் சாறு எவ்வளோ நிறைய கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. உள்ளே எதுவுமே இல்லை பாருங்கள், வெறும் நம்ம கையால் பண்ணால் தான், அந்த மிஷினில் பண்ணல.
இல்லை நம்ம அந்த லெமன் ஸ்பூனர்லேயே பண்ணல. இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது கூட நம்ம இந்த மாதிரி ஜிங்கில் வாஷ் பண்ணிட்டோம்னாவே நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அந்த சிங்க்கு. ஸோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.